இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு தொழிற்சாலை நடத்தி வந்ததான ஒரு முதலாளி தன்னுடைய தொழிற்சாலையிலே வேலை செய்து கொண்டிருந்ததான ஊழியர்கள் மிகவும் களைத்து போய் சோர்ந்து போய் காணப்பட்டதான அவர்களை உற்சாகப்படுத்தும்படியாக தன்னுடைய நினைத்ததான அந்த முதலாளி திடீரென அவர் எழுந்து கடந்து சென்று ஊழியர்களுடைய அவர்கள் அணிந்திருந்ததான அதே ஒரு உடையை எடுத்து உடுத்தி கொண்டு தொழிற்சாலையில் அவர்கள் இறங்கி அவர்கள் என்ன வேலை செய்தார்களோ அதே வேலையை இவரும் செய்ய தொடங்கினார். ஊழியர்களுக்கு மிகவும் ஆச்சரியம், திகைத்து நின்று பார்த்தார்கள். ஆனால் அவர்கள் கொண்டிருந்த அந்த மதிப்பும் மரியாதையும் அவர்களுக்கு இன்னும் அதிகமாக அங்கு உயர ஆரம்பித்தது. அந்த முதலாளி தொழிலாளியாக மாறி வேலை செய்தார் என்பதற்காக அவருடைய அந்த முதலாளி என்கிறதான அந்த அந்தஸ்தும் மரியாதையும் அவர் ஒரு நாளும் இழந்து விடவே இல்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நமக்காக நம்மை மீட்கும்படியாக தெய்வகுமாரன் என்ற தம்முடைய அந்த உரிமையை அந்த வல்லமையை ஒரு நாளும் ஒதுக்கிவிட்டு மனுஷனாய் இந்த உலகத்தில் வாசம் பண்ணுவதை தெரிந்து கொண்டவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சாபத்திலிருந்து நம்மை மீட்கும்படிக்கு சபிக்கப்பட்டதான ஒரு மரணத்தை அவர் தெரிந்து கொண்டார். அதற்காக இயேசு தம்முடைய அந்த தெய்வத்தன்மையை இழந்து விட்டார் என்று நாம் ஒரு நாளும் சொல்லவே முடியாது. எந்த சந்தர்ப்பத்திலும் நம்முடைய உரிமையை விட்டு கொடுத்திருக்கிறோமா, அல்லது நாம் என்ன மனநிலையில் நாட்களில் காணப்பட்டிருக்கிறோம் என்று இந்த காலை பொழுதிலே சத்து சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய தெரிந்தெடுப்பு என்னவாய் காணப்படுகிறது? இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களிலெல்லாம் நம்முடைய சுய பெருமையும் சுயநலம் சுய ஆசை இப்படிப்பட்ட அந்த உரிமை என்கிறதான சொல்லுக்குள்ளாக நாட்களில் நாம் அடங்கி காணப்படுகிறோம். ஆனால் நான் இயேசுவினுடைய பிள்ளை என்று நாம் சொல்லுகிறதான நாம் அவருடைய வழியில் நடப்பதற்கு நாட்கள் அநேகர் தவறுகிறார்கள். இதனால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன அர்த்தம் இருக்கிறது? இயேசு சிலுவையின் அந்த கடைசி பரிந்தம் தம்மை தாமே தாழ்த்தினார். அந்த அளவிற்கு கர்த்தர் நம்மிடம் ஒரு எதிர்பார்ப்பதே கிடையாது. இயேசு நமக்காக தம்மை தாமே வெறுமையாக்கினார். அந்த அளவிற்கு அவர் நம்மிடம் ஒரு நாளும் கேட்க மாட்டார். ஒரு சாதாரண மனுஷனாய் இருந்து கொண்டே தம்முடைய சிந்தையை தரித்து கொள்ளும்படிக்கு கிறிஸ்து நம்மிடம் எதிர்பார்க்கிறார். அவருடைய சிந்தையை நாம் தரிக்க வேண்டும். நம்முடைய இது உரிமையாய் காணப்படுகிறதா, அல்லது அவருடைய சித்தம் செய்கிற பிள்ளைகளாய் காணப்படுகிறோமா என்று இந்த காலை பொழுதிலே சற்று சிந்தித்து பாருங்கள். இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் எல்லாம் நம்முடைய தெரிந்தெடுப்பு என்னவாய் காணப்படுகிறது? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, வாழ்க்கையில் சகலவிதமான சூழ்நிலையிலும் நாம் செய்ய வேண்டிய ஒரு தெரிந்தெடுப்பு எப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டும் என்பதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையை அவர் சுமந்து நமக்கு ஒரு நல்ல மாதிரியை காண்பித்து வைத்து போனார். இப்படி இருக்கிறதான பொழுது அவருடைய பிள்ளைகளாக நாம் நம்முடைய தெரிந்தெடுப்புகளை யாருடைய மாதிரிகளை நாட்களை நாம் மாற்ற நாம் பிரயாசப்படுகிறோம். நமக்காய் பிரயாசப்பட்டவர், நமக்காய் இரத்தம் சிந்தினவர், நமக்காய் மரித்தவர், அவர்தான் நமக்கு முன்மாதிரியாய் காணப்பட வேண்டும். அவர்தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாதிரியாய் காணப்பட வேண்டும். அப்படி அவருடைய நாமத்துக்கு மகிமை கண்டு வாழ்கின்ற தம்முடைய பிள்ளைகள் அவர் நடந்த பாதையிலே, அவர் நம்மளுக்கு கற்பித்த பாதையிலே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்ற பாதையிலே நாட்களில் கடந்து செல்கிற ஒரு முன்மாதிரியுள்ள பிள்ளைகளாக வாழ்ந்து அவருடைய சுத்தம் செய்ய தெய்வ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். தெய்வ கிருபை யாவரோடு கூட இருப்பதாக. ஜெபிக்கலாமா? அன்பின் நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. நாங்கள் ஒவ்வொரு நாட்களும் உம்முடைய பாதையில் நடந்து உம்முடைய சிந்தை அணிந்து உமக்கு பரியமானதை நாங்கள் தெரிந்து கொண்டு உமக்கென்று வாழ இந்த காலை பொழுதில் எங்களை பரிபூர்ணமாய் அர்ப்பணிக்கிறோம். அதற்கு பரிசுத்த ஆவியானவர் நீர் தம்முடைய கிருபைகளை தம்முடைய பிள்ளைகள் யாவரும் மேலும் ஊற்றுவீராக. நீரே எல்லா விதமான நன்மைகளும் தேவனுமாய் அப்பா, நீர் தம்முடைய பிள்ளைகளோடு கொண்டு இது வழியாயிருந்து தம்முடைய பிள்ளைகளை வழி நடத்தும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.
ஒளி நித்தியம் தேவன் இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் இயேசுவே 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 ஒளி நித்தியம் தேவன்.